தங்க நகைகளுக்கான RBI விதித்த கட்டுப்பாடுகள் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நிதியமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்க நகைக்கடன் வழங்குவதற்கான நெறிமுறைகளை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ள முன்மொழியப்பட்டுள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக நகைக்கடன் பெறும் எளிமையான வழிமுறைகள் கட்டுப்படுத்தப்படுவதால் கிராமப்புற கடன் வாங்குபவர்கள் அதிக வட்டி விகிதங்கள் வசூலிக்கும் முறைசாரா மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத கடன் வழங்கும் நிறுவனங்களை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தும் ஏற்படலாம் என்றும் அவர்களை சுரண்டல் நடைமுறைகளுக்கு ஆளாக்குவதுடன் கடனை அதிகரிக்கும் மற்றும் முறையான நிதி சேர்க்கையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் தடுக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் எழுதக்கூடிய கடிதத்தில் மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடன் வழங்குவோர் மற்றும் கடன் வாங்குவோரின் எதிர்கொள்ளும் சவால்களாக சிறிய அளவிலான விவசாய கடன்களுக்கு கடன் பெறும் திறனை ஆவணமாக கிராமப்புற சூழலில் செயல்படுத்த முடியாததாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் இது கடன் வழங்கும் நடைமுறையில் தடைகளை உருவாக்கலாம் என்றும் முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த வரைவு நெறிமுறைகள் கடன் வரை தவறான வகைப்படுத்துவதற்கு வழி செய்வதுடன் தணிக்கை தடைகளுக்கும் காரணமாக அமையும். அதன் காரணமாக வங்கி மற்றும் கடனாளி இரு தரப்பினருக்கும் பொறுப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தங்க பிணையத்திற்கு எதிராக கடன் வழங்கும் வழிகாட்டுதல் 2025 முன்மொழியப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்துமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சருக்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நடைமுறையில் உள்ள கிராமப்புற கடன் வழங்குதலை அங்கீகரிக்கும் விதமாக 2 லட்சம் வரையிலான விவசாய மற்றும் விவசாயம் தொடர்புடைய கடன்களுக்கு தங்கத்தை பணயமாக தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்றும் கடன் கோருபவர்களின் நிதி அணுகலையும் பாதுகாக்க அதே வேளையில் கடன் பெறும் அளவிலை மதிப்பிடவும் சமநிலையான ஒழுங்குமுறையும் மிக பொருத்தமானதாக இருக்கும் என்றும் தான் கருதுவதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய கருத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாய சமூகத்திற்கும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் அத்தியாவசியமான இந்த விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் கவனம் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னருக்கும் இந்த கடிதம் என்பதும் முதலமைச்சர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதே போன்ற கடிதத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னருக்கும் முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். நந்தா, நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு.